திருக்குறள் அதிகாரம் 63. இடுக்கணழியாமை. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அத்தொப்பதில். நாம் அறியாமலே நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்போது மனம் தளராமல் மனத்துள் மகிழ்க. அந்த துன்பத்தை தோற்கடிக்க அம்மகிழ்ச்சியைப் போல் ஆற்றல் மிக்கது வேறொன்றும் இல்லை. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். வெள்ளம் போல கரை கடந்த துன்பம் வந்தாலும் அறிவு உடையவன் தன் மனத்தால் தளராமல் எண்ணிய அளவிலேயே அத்துன்பம் அழியும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கம் உள்ளவர். துன்பத்திற்கு துன்பம் தருவர். மடுத்தவாய் எல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. செல்லும் வழிகளில் எல்லாம் வண்டியே இழுத்து செல்லும் காளையைப் போன்று மனந்தளராமல் செல்ல வல்லவனுக்கு வந்த துன்பமே துன்பப்படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். ஒன்றனுக்கு பின் ஒன்றாக தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும். அற்றேமென்று அல்லற்படுப்பவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றா தவர். பணம் இருந்த காலத்தில் மனக்கஞ்சம் இல்லாமல் பிறர்க்கு வழங்கியவர் இல்லாத காலத்தில் வரும் துன்பத்தினால் ஏழையாகி விட்டோமே என்று வருந்துவாரோ? இலக்கம் உடம்பிடும்பை கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். உடம்பு துன்பத்திற்கு இடமாவதே என்று தெளிந்த மேன்மக்கள் உடம்பிற்கு வந்த துன்பத்தை துன்பமாக எண்ணி மனம் தளரமாட்டார். இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். உடம்பிற்கு இன்பம் விரும்பாதவனாய் அதற்கு வரும் துன்பத்தை இயல்புதானே என்பவன் மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான். இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான். இன்னாமே இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையும் சிறப்பு. ஒருவன் செயல் செய்யும்போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும்.